இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பேரரசர் பெருமிட உள்துறையாளர் அவர்களை வணங்கி அரசியலிலே புறந்தள்ளப்பட்டு கிடக்கின்ற இந்த சமூகத்தை அரசியலிலே விழிப்புணர்வடைய செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு வருடம் 365 நாளும் உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் அரசியல் ஆசான் வாழும் பேரரசர் சமநீதி போராளி அவர்களை வழங்கி இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்துள்ள மாநில மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் அன்பழகி அவர்கள் மற்றும் சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள வீரமுத்துறை முன்னேற்ற சங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைரவேல முலகாரர் அவர்கள், தமிழக தேச கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் குருமணியன் அவர்கள், தமிழக தேச கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் தலைவர் ராஜேஷ் அவர்கள், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மற்ற மாநில மாவட்ட ஒன்றிய மகளிர் அணி மற்றும் இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் அனைவரையும் வருக வருக என இந்த பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல இந்த பொதுக்கூட்டம் எதற்காக நடைபெறுகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஜாதிக்காக ஜாதி பேரை சொல்லி ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அது எதற்காக போட்டிருப்பாங்க அப்படின்றத இங்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், தாய்மார்கள், பெரியோர்கள் எல்லோருமே கவனமா கேட்டுக்கணும். கடந்த மே 23ஆம் தேதி சதையோட நிகழ்வின் போது திருச்சியில மஞ்சள் படை பேரணின்னு சொல்லி நம்ம தலைவர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அந்த பேரணிக்கு நம்ம செல்ல இருந்ததுனால இங்க நத்தத்துல எப்பவுமே ஆண்டுதோறும் கொண்டாடுற அந்த நிகழ்வு இந்த வருஷம் பண்ணல. யதார்த்தமா வெளியூர்கள் இருந்து வரக்கூடிய இளைஞர்கள் தன்னெழுச்சியா ஒரு ஆர்வமா சரணாங்கி போறதுக்கு முத்தரையர் சிலை மாலை அணிவிப்பதற்காக வருகை தர்றாங்க. அவர்களை எப்படி கையாள வேணும் என்ற பேசிக் நாலேஜ் சொல்லுவாங்கல்ல, அடிப்படை அறிவு கூட இல்லாத இந்த காவல்துறை லத்தி எடுத்து அடிச்சாதான் அவன் போவான்ற மனநிலைக்கு போயிருக்காங்க. போன் பண்றாங்க, இந்த மாதிரி உங்க பசங்க பஸ் எல்லாம் மறிக்கிறாங்க, வீலிங் பண்றாங்க, வண்டியில சவுண்ட் விட்டு விட்டுறாங்க அப்படி இப்படின்றாங்க. எல்லா சமூக தலைவர்கள் அவர்களுடைய ஆசான்களாக வழங்கக்கூடிய தலைவர்களோட குருபூஜை நிகழ்வுகளுக்கு அனைத்து சமூகத்தினருமே அந்த நிகழ்வுகளுக்கு போவாங்க. சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரும், அதெல்லாம் கடந்துதான் காவல்துறை போறாங்க. ஆனா அன்றைக்கு சூழல்ல இங்கு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்கனவே பல தடவை செட்டியாச்சு. நம்ம பசங்க 100 பேருக்கு மேல போன் அடிச்சு திட்டாங்க. திண்டுக்கல் மாவட்ட பொருளாளராக இருக்கக்கூடிய சானார்பட்டியை சேர்ந்த விஜயன் அவர்கள் இந்த சதய விழாவிற்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? பசங்க போறாங்க, அந்த பஸ் கண்டக்டரோட டிரைவரோட சின்ன வாக்குவாதம் ஆகுது, அதோட நிறுத்திக்க வேண்டியான இவர் அவர் ஜாதிக்காரரை காப்பாத்துறாராம். என்ன பண்ணாரு தெரியுமா? திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் தெரிஞ்சுக்கணும், ஒரு சமூகத்தை, பெரும்பான்மை சமூகத்தை எப்படி ஒடுக்க வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள் என்பதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க 4 பேர்கிட்ட திமுக காரண்ட போய் சொல்ல முடியும். பைக்ல போறாங்க, அந்த பஸ் முன்னாடி வீலிங் பண்றாங்க. உடனடியா அந்த கண்டக்டர் யாருக்கு சொல்லணும்? பஸ் டிப்போக்கு சொல்லலாம். 4 மணிக்கெல்லாம் போய் அந்த பசங்களை போன் பண்ண விட்டாரு. பல சாதிகள்ல இருந்து கூப்பிட்டதா ஒரு கட்டுக்கதையை கட்டி அவனுக்கு கட்டிங்க வாங்கி கொடுத்து ஏகப்பட்ட வேலை பார்த்தாரு. இதெல்லாம் இப்ப கிட்டன்ஸ்ல இருந்தா அந்த ரெக்கார்டையே போட்டு காமிச்சிருவேன், என்னென்ன சொல்லி பேசினாங்க. அதெல்லாம் இல்ல, விஷயம் அவர் பேசுனதுமே இருந்துச்சு, 3/4 மணி நேரம் பேசுனது. இது மாதிரி இருக்கு இன்னைக்கு சூழல். திமுகவிலையும் அதிமுகவிலையும் இருக்கின்ற இந்த அரசியல்வாதிகள் நம் போன்ற ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிற போது, இந்த சமூகத்திற்கான அநீதி இழைக்கப்படுகிற போது உங்களை காப்பாற்றுவார்களா
என்றால் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா 100% வாய்ப்பு இல்ல. உங்களுக்காண்டி போன் பண்ணி கூட காவல்துறையிட்ட பேச மாட்டாங்க. ஆனா இருந்தாங்க. பழைய ஐயா ஆண்டியம்பலம் இருந்த போது காவல்துறை ஆய்வாளராக இருந்தாலும் டிஎஸ்பியா இருந்தாலும் சொல்லி கேட்கலாட்னா, ஏண்டா மயிர் மயன நீ செய்ய மாட்டியா அப்படின்பாரு. நீ செய்யலான்னா இங்க எப்படா இருப்பான் பாரு. கெட்ட வார்த்தையெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு கூட சொன்னாங்க. ஒரு ஆள் வயசான அந்த வெள்ளச்சாமி இங்க வந்திருக்காரு நினைக்கிறேன். டிஎஸ்பி ஒரு பிரச்சனைய ஐயா ஆண்டியம்பலம் ஒரு பழைய ஆள ஒரு சொன்னப்ப கேட்கலையா, கெட்ட வார்த்தையிலே பச்சை பச்சையா திட்டினாராம். அப்படியெல்லாம் இருந்த இந்த சமூகம் இன்னைக்கு காவல்துறையை பார்த்தும் மற்ற அதிகாரிகளை பார்த்தும் கூனி குறுகி கூச்சப்பட்டு இருக்கும் சூழல்ல, பயந்து நிக்கிற சூழல்ல இருக்குன்னா, இதற்கு முதல் காரணம் நம்மள்ட்ட ஒரு தன்னம்பிக்கை இல்ல, படிப்பு இல்ல, மதுன்ற போதைக்கு அடிமையாயிட்டதுனால நம்மளுடைய வீரம்லாம் போச்சு. அதான உண்மை. நம்ம ஒரு ஆண்மகனா வீரமா இருந்தோம்னு சொன்னா யாரையும் எதிர்த்து நிக்கலாம். இப்ப அன்னைக்கு மறியல் பண்ணப்ப 30 பேர் தான் இருந்தா. போலீஸ் 30 பேருக்கு மேல இருந்தாங்க. டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ எல்லாருமே தான் குண்டு கட்டா நம்மளை தூக்கிட்டு போனாங்க அந்த பிரச்சனையில. எதுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்கும் பயந்தோம் என்று சொன்னால் எதுலையுமே ஜெயிக்க முடியாது. இந்த நிகழ்வை ஏற்படுத்தும் போது எல்லா அரசியல்வாதி சேர்ந்து வேலையை பார்த்து விட்டான். எங்கெங்க இருந்தாலும் நமக்கு நிதி உதவி, சின்ன சின்ன உதவிகள் செய்வாங்களோ அவன்கிட்ட ஃபுல்லா போன் அடிச்சு அந்த நிகழ்ச்சிக்கு பணம் கொடுக்கணும்னானே சொல்லிட்டாங்க. பிறகு 2 லட்சம் 3 லட்சம் நிகழ்ச்சிக்கான செலவு வரப்போது என்னடா பண்றேன்ட்டு பத்திரிகையை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தா தர்றேன்னு சொன்னவங்க அடுத்து போனே எடுக்கல. ஆனா அவர்கள் தரக்கூடிய நபர்கள் தான் இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்கின்ற வேலை. இந்த சமூகத்தை ஒடுக்க வேண்டும், இந்த சமூக விழிப்புணர்வுக்கு வரக்கூடாது என்ற விசத்தன்மன் சொல்லுவாங்க. நல்ல பாம்பு என்னதான் நல்ல பாம்புன்னு சொன்னாலும் அது கொத்துச்சுன்னா காலிதான். அது மாதிரிதான் இந்த திமுக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் நல்லவர்கள் என்று யாரையும் தயவுசெய்து நம்பாதீங்க. தலைவர் இருக்காரு, இத்தனை மாநில பொறுப்பாளர்கள் இருக்காங்க, லோக்கல்ல மாவட்ட செயலாளர் இருக்காங்க, ஒன்றிய செயலாளர் இருக்காங்க. நம்ம கட்சியில மட்டும் அந்த பத்திரிகையில நீங்க வாங்கினவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நத்தம் தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 160 பொறுப்பாளர் போட்டிருக்கோம். எத்தனை பொறுப்பாளர்? 160 பொறுப்பாளர். ஒன்றிய லெவல்ல திமுக கூட இவ்வளவு பொறுப்பாளர் இருப்பாங்களா என்ற சந்தேகம். அப்போ ஒரு வலுவான கட்டமைப்பை தலைவர் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஏதோ ஏனதான அந்த கூட்டத்துக்கு வந்துட்டோம் போயிட்டோம்னு சொன்னா நம்ம வாழ்வுல எந்த மாற்றம் நடந்துடாது. விழிப்புணர்வா இருக்கணும். சதையவளாவில் அன்னைக்கு 4 பேர் வந்ததுனால பிரச்சனை. இந்த கூட்டத்துக்கு போட்டதுக்கான மெயின் காரணம் இன்ஸ்பெக்டர் சாரே கேட்டாப்ல, நீங்க திட்டுறதுக்கு தான் கூட்டம் போடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. நோட்டீஸ் கொடுத்தோன்னே, உங்களை திட்டுறதுக்கு இல்ல சார், உங்களை சொல்லி என்ன பண்ண தான் சொன்னேன். சானார்பேட்டில் ஒருத்தர் இருந்து ஆட்டி படைக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அவர் எங்காவது அரசியல்வாதியை ஆட்டி படைக்கிறாரு, இங்க இருக்க திமுக காரன் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறாரு. ஏன்னா அவரு நிறைய சொல்லலாம், அதெல்லாம் மேடையில சொல்ல முடியாது. நிறைய பேர்த்தோட லிங்க்ல இருக்காரு அவரு. பல விஷயங்கள் மூலமா பல விஷயங்கள் மூலமா நிறைய தொடர்புகள், அமைச்சர் மத்தியில நிறைய பேர்த்தோட தொடர்புல இருக்கறனால எல்லாத்தையும் ஈஸியா மிரட்டி போடுவாரு. இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எந்த அதிகாரிகளா இருந்தாலும் நம்ம தான் கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்துக்கணும். வருகின்ற காலங்கள்ல நம்ம முத்திரையரோட சதய விழா நடக்குதுன்னு சொன்னா எல்லாருமே கலந்துக்கணும். சென்றான்னா ஒரு 2000 பேருக்கு மேல கலந்துக்கிட்டா சதய விழா பால் கூட எடுக்கிற நிகழ்வோட. இந்த மாதிரி நம்ம விழிப்புணர்வா கலந்துக்கிட்டா மட்டும்தான் காவல்துறை அதிகாரிகள் நம் மீது பார்க்கின்ற பார்வை மாறும். இன்னைக்கு இந்த கூட்டத்தை போகணுன்ற அவசியமே இல்லை. இப்படி ஒரு நிகழ்வே தமிழ்நாட்டுல எங்கேயும் இல்லை. ஆனா நம்ம நிகழ்ச்சி ஏற்படுத்துறோம். ஏன்? நம்ம காவல்துறை பார்க்கின்ற பார்வை மாறுது, அதிகாரிகள் பார்க்கின்ற பார்வை மாறுது. இந்த பார்வையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம் மக்களை ஒன்று கூட்டி திரும்ப ஒரு கூட்டத்தை நடத்தி ஒரு பெரும்பான்மையோடு ஒரு சில விஷயங்களை பேசி ஆகணுன்ற சூழல் இருந்துச்சு. அதனாலதான் குறுகிய காலம், எத்தனை நாள், 8 நாள்ல அந்த கூட்டம் நடக்க தெரியும். இதுக்கு முன்னாடி நடத்துற கூட்டம்னா 1 மாசம் 1.5 மாசம் அப்படி டயம் இருக்கும். 8 நாள். முத நாள் பிரச்சனை நடக்குது, அடுத்த நாள் இந்த நோட்டீஸை ரெடி பண்றோம்,
ரெடி பண்ண அடுத்த அரை மணி நேரத்துல காவல்துறையில கொடுக்குறோம், அப்பவே அனுமதி கொடுக்குறாங்க. கண்டினியூவா அந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்துருச்சு. ஒரு சைடு காவல்துறை செய்த விஷயங்கள் எங்க மக்களை ஒன்று கூட்டி சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நம்ம மக்கள் மீண்டும் மீண்டும் சொல்றதான், விழிப்புணர்வு வாங்க, எந்த ஒரு கட்சிக்காரங்களையும் நம்பாதீங்க. தமிழர் தேசம் நினைத்தால் இங்க மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் தலைவர் நினைத்தால் என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்பேற்பட்ட தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கவர். அந்த தலைவரை நீங்க பயன்படுத்திக்கணும். அதுக்கு கீழே பயணிக்கிற மாதிரி பொறுப்பாளர்கள் ரோடு இல்லையா சொல்லுங்க. நம்ம கட்சி பொறுப்பாளர் தண்ணி வசதி இல்ல, லைட் எரியல, தலைவர் அன்னைக்கு ஒரு நாள் வந்தப்ப யதார்த்தமா வர்றாரு, இருட்டுல வர்றப்ப ஒரு ஊர்ல லைட் எரியல, உடனே தலைவர் அதை சொல்லுன்ற அவசியம் தானா? உடனே அந்த இடத்துல பாட்டி அந்த ஊர்ல இருந்து ஏன் உங்க ஊர்ல லைட் எரியல அப்படின்னு சொல்லி கேட்டு அப்பவே கிளர்க்கு போன் அடிச்சு காலையில லைட்டை மாட்டி 10-15 லைட் எரியுவாங்க. இதுதான் களப்பணி. இதுதான் இந்த மக்களுக்காக நாங்கள் செய்ய நினைக்கின்றது. யாரு இங்க பணம் காசு சம்பாதிக்கவோ, மற்ற அரசியல்வாதிகள் மத்தியில கூட்டணிகள் அமைச்சு பணத்தை வாங்கி திங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்காரு. மிச்ச கட்சிக்காரன் அப்படிலாம் பண்ண மாட்டான். ஒரு 50,000 கொடுத்து போட்டு போயிட்டே இருப்பான். காசு இல்லாம கூட்டத்தை சேர்க்க முடியாது. அதான் உண்மை. இந்த கூட்டத்தை சேர்க்க குறைஞ்சது 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் செலவழிக்கணும். இதே சாணார்பட்டி விஜயனா இருந்தாலும், பெரிய ஆளுன்னு சொல்றவரா இருந்தாலும் ஒரு 20 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் செலவழிச்சாதான் இங்க கூடி இருக்கக்கூடிய இந்த 800 பேரை 1000 பேர்த்தையும் வந்து அவங்க கூட்ட முடியும். அதான உண்மை. ஆனா வருகின்ற தேர்தல் காலங்கள்ல வாழும் பேரரசு சமநீதி போராளி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத உற்று நோக்கி வருங்காலங்கள்ல நீங்க சிந்திச்சு செயல்படணும். மற்ற அரசியல்வாதிகளுக்கு அடிமையாக்கும் பழக்கத்தை தயவு செய்து இந்த 100-200க்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டு திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையை, நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையை வந்து சீரழிக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணன் பேசும்போது சொன்னாரு, காலேஜ். அந்த காலேஜுக்கு பெட்டிஷன் கொடுத்தது ஐயா ஆன்யமலையா சட்டசபையில பேசினாரு. ஆதாரத்தோட இப்ப காமிச்சிருவேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நத்தத்தோட சூழல் எல்லாத்தையும் ஒரு கட்டுரையா எழுதி கீழே கடைசியா நீங்க அந்த கல்லூரி இந்த நடப்பு சட்டப்பேரவையில அறிவிக்க தவறினால் ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி திமுகவுக்கு எதிராக ஒரு புரட்சியை தமிழக தேசம் செய்யணும் ஒரு பெட்டிஷனை சிஎம் செல்லுக்கு வச்சோம். என்ன தெரியுமா பண்ணாங்க? இவன் சொல்லியா அந்த காலேஜ் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாதுக்காண்டி 6 மாசமா அந்த பெட்டிஷன் கிடப்புலயே, 3 மாசமா கிடப்புலயே இருந்துச்சு. பதிலே வைக்கல. சிஎம் செல்ல ஒரு பெட்டிஷன் வைக்கிறேன்னு சொன்னா 15 நாள்ல பதில் சொல்லிடுவாங்க, அதிகபட்சம் 30 நாள்ல பதில் சொல்லிடுவாங்க. அப்படியே கிடப்புலயே போட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளா இதுக்கு ஃபுல்லா முழு ஸ்டெப் எடுத்து இந்த காலேஜை உருவாக்குனாங்கன்ற ஒரு கட்டமைப்பை கொண்டு வரக்காண்டி அவங்கள எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு காலேஜ் ஓபன் பண்ணிட்டு, ஓபன் பண்ண மறுநாள் காலையில எனக்கு அந்த சிஎம் செல்ல லெட்டர் வந்துருச்சு, உங்களுக்கு அரசு கல்லூரியை நாங்கள் வழங்கி விட்டோம் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்றாங்க. அப்ப நம்ம ஒரு பெட்டிஷன் வைக்கிறோம், இவன் கேட்டு இதை கொடுத்தாலும் வந்துடக்கூடாதா அப்படி நினைக்கிறாங்க. அத்தை கனிமொழி அவர்கள் வந்திருந்தப்ப பெட்டிஷனை இங்க வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க, அரசு கல்லூரி கொடுக்குறோம், முத்திரையர் செலவு வச்சு தரோம்னு. அதே மாதிரியான உதயநிதி வந்திருந்தப்ப நானே நேரடியா கொடுத்து அவர் மாவட்ட செயலாளர் கொடுத்தாப்ப நுப்பாட்டி பேசினேன். 1 நிமிஷம் நுப்பாட்டி, அண்ணா 1 நிமிஷம் நின்னுங்க, நான் சொல்றேன் முதல்ல கேட்டுட்டு போங்கன்னு சொல்லி அரசு கல்லூரி இந்த நத்தம் தொகுதிக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்தாதான் இங்க இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்கள் படிப்பாங்க. முத்திரைய சமூக மக்கள் அதிகபட்சம் 10-12 தாண்டி போறதே இல்லை. ஆனா இந்த வருஷம் ஒரு அப்ளிகேஷன் ஒரு 100 குறைஞ்சது 50 பேருக்கு காலேஜ் படிப்பாங்க. இந்த ஒரு சூழல் உருவாக வேண்டுச்சுன்னா நீங்க காலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனடியா அதை பரிசீலனை பண்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு சைடு அந்த முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டதற்கு
நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஒட்டுமொத்த இந்த வாழக்கூடிய முத்தரையர் சமூகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை அவர் தெரிவிச்சுக்கிறோம். முதல்வருக்கு அவர் அரசியல் கணக்கு போட்டாலும் சரி, எந்த கணக்கு போட்டாலும் சரி, என் பிள்ளைய எங்களோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிய வருடத்திற்கு குறைந்தது 500 பேர்ல இருந்து 1000 பேர் படிச்சு வெளியே வர போறாங்க. இதுதான் நமக்கு பெரிய சந்தோஷம். இந்த படிப்பறிவு கல்வி அறிவுக்காண்டிதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். கல்வி அறிவு கிடைச்சிருச்சு சொன்னா வேலை வாய்ப்பு கிடைச்சிடும், வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு சொன்னா பொருளாதாரம் கிடைச்சிடும், பொருளாதாரம் கிடைச்சிருச்சு சொன்னா குடும்பம் எல்லாமே செட்டில் ஆயிடும், எந்த சிக்கலுமே இருக்காது. அடிப்படை தேவை கல்வி அறிவு. அந்த கல்வி அறிவையை நம்ம கொண்டு வந்துட்டாங்க. இந்த கூட்டத்தின் மூலமாக இன்னொரு 3 விஷயங்களை அரசுக்கு சொல்ல விரும்புறோம். இங்கு கிட்டத்தட்ட 1,45,245 வாக்காளர்கள், முத்திரையர் வாக்காளர்கள் இருக்காங்க இந்த தொகுதியில. இந்த ஒட்டுமொத்த மக்களோட கோரிக்கை நத்தத்துல முத்திரையர் சிலை அமைத்து தர வேண்டும் என்பது. அத உடனடியா இந்த அரசாங்கம் பரிசீலனை பண்ணி அமைத்து கொடுக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே பல தீர்மானங்கள் போட்டிருக்கோம். புலி வியாபாரம் இங்க அதிகம், அந்த ஏசி குடோன் அதை அமைச்சு தர முன் வரணும். சிப்காடு ஏழை மக்கள் அதிகமா வாழ்ற போது இது. அப்ப ஒரு சிப்காடு அமைச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு வருடத்தில் குறைஞ்சது ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுத்துடலாம். ஒரு சிப்காடு ஒண்ணு அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா, தொழில் நிறுவனங்கள் அமைஞ்சிருச்சு சொன்னா, இதெல்லாம் அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி சுற்றுலா தலங்கள் இங்க அதிகமா இருக்கு. சுற்றுலா தலமா நீங்க மாத்தல, இயற்கையாவே அது கொடுத்தது. ஃபால்ஸ் நத்தத்தை சுத்தி 5க்கும் மேற்பட்ட ஃபால்ஸ் இருக்கு. இந்த ஃபால்ஸ் எல்லாம் எல்லாரும் போய் வர்ற மாதிரி சூழல் இல்ல, நாங்க போய் வந்துடலாம். ஆனா இந்த மாதிரி ஃபால்ஸ் சரி பண்ணி அது ஒரு சுற்றுலா தரமா அறிவிச்சு 5 ஃபால்ஸையுமே நீங்க சரி பண்ணி கொடுக்கணும்ன்றது எங்களோட இந்த கோரிக்கை. அந்த பொதுக்கூட்ட வாயிலாக நல்ல நேரத்துல கேட்டுக்கிறோம். அதே மாதிரி அரசியல்வாதிகள் சூழ்ச்சி பண்றான்னு சொன்னா நம்ம வியாபாரிகளும் சூழ்ச்சி பண்ணிடுறாங்க. கமிஷன் இடம் போனா அங்க ஒரு சூழ்ச்சி, 4 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த ரேட்டுக்கு மேல கேட்காதான்னு சொல்லி காய்கறி மார்க்கெட்ல ஒரு சிலர் குறிப்பிட்ட ஆக்கிரமிச்சுட்டு இந்த வேலை பாக்குறது. இப்ப என்னடான்னு பார்த்தோம்னா மாங்காய் நல்லா ஒத்துக்கிட்டு இருந்தத திடீர்னு 2 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மாங்காய் கடுமையான வீழ்ச்சி, ஃபுல்லா விவசாயம் உண்மை. என் தோட்டத்துல கூட 1.5 ஏக்கர்ல மாமரம் இருக்கு. 35,000 ரூபாய்க்கு கேட்டாங்க, விலை ஏறுன்னு நினைச்சு பார்த்தா இன்னைக்கு 5,000 ரூபாய்க்கு கூட போகாத சூழ்நிலை ஆயிப்போச்சு. அவ்வளவு மோசமான சூழ்நிலை போச்சு. ஜூஸ் பேட்டரி இருக்கு, நீங்க எப்படின்னாலும் அந்த பழத்தை எடுத்து ஜூஸ் ஆக்கிடுவீங்க, அதை உங்களுக்கு தேவைப்படுறதுதான் விற்பீங்க. இங்க விற்கிற ஜூஸோட விலை குறையல, மாசா ஸ்லைஸ் எந்த ஜூஸோட விலையும் குறையல. 35 ரூபா, 50 ரூபா, 70 ரூபா, 100 ரூபா. உங்களுக்கு மட்டும் எப்படியா குறையுது? பழத்தை விற்கிறவங்க கொண்டு போற ரேட்டை குறைச்சு வாங்கினா கூட ஏத்துக்கலாம். ஜூஸ் பேட்டரிலேயே 2 ரூபா 3 ரூபாய்க்கு வாங்குறீங்க பாருங்க. அதுவும் கொடுத்தா கொடுத்துருப்போ, இல்லாட்டினா எங்கேயோ போ. ஜூஸ் பேட்டரிக்காரங்க உங்களுக்கு எதிராக போராட வச்சிடாதீங்க. நீங்க எங்க ஏழை மக்கள், விவசாய மக்களோட விவசாய பொருட்களை கொள்முதல் பண்றதுனால நாங்க சில விஷயங்களை கேட்கறது இல்ல. ஆனா இதே தொடர்ந்து நீடிச்சுன்னு சொன்னா அப்புறம் ஜூஸ் பேட்டரிக்கு எதிராக போராடுற மாதிரி ஆயிரும். ஏற்கனவே கல்குவாரிக்கு எதிராக போராடி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இன்னும் முடிவுக்கு வராம. மதுக்கடைகளுக்கு எதிராக போராடி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதற்கப்புறம் இந்த F2 அடுத்த அடி, இந்த 2 F2 பார்க்கு தான். காவல்துறை நோட் பண்ணிக்கங்க, உளவுத்துறை நோட் பண்ணிக்கங்க. எப்படி என்ன 1 வார காலத்துக்குள்ள 2 F2 பார்லையும் ஏதாவது ஒண்ணு நடக்கும். நீங்க வழக்கு போட்டாலும் பரவாயில்ல, நிச்சயமாக அதுக்கு ஒரு முடிவு கட்ட போறோம். ஏன்னா பிளாக்ல விற்கிறேன்னு சொல்லி அவன் 50 ரூபா விற்கிறான். இவன் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி கலெக்டரேட்ட வாங்கி F2 பார் நடத்துறவன் ஒரு பீரோட விலை 150 ரூபா 170 ரூபான்னு சொன்னா 250 ரூபாய்க்கு விற்கிறான். எவ்வளவு லாபத்துக்கு விற்கிறான்? 100 ரூபாய் லாபத்துக்கு விற்கிறான். இந்த F2 பார்லனா உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் சரக்கு சப்ளை பண்ணணும், அதுதான் விதி. அந்த சிறுமல ரோஜா இருக்கா, அந்த சிறுமல ரோஜாவுல உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் சரக்கு விநியோகம் பண்ணணும். இன்னொன்னு, பொழுதுபோக்கு அம்சங்கள் அந்த பிரைவேட் பார்ல F2 பார்ல நிறைய இருக்கணும்.
இங்க குடிக்கிறதுக்கு சேர தவிர வேற எதுவும் இருக்காது, சைடிஸ்க்கு ஊறுகாய தவிர வேற எதுவும் இருக்காது. ஆனா விலை மட்டும் 150 ரூபா, வேறு 250 ரூபா, 100 ரூபா சராசரியா இந்த மக்கள்கிட்ட குடிக்கிறத சரின்னு சொல்ல வரல. இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை மேலும் மேலும் உறிஞ்சி குடிச்சு கொண்டிருக்கின்ற இந்த 2 எஃபோர்ட் பாரும் விரைவில் தமிழக தேசம் கட்சியால் முற்றுகையிடப்பட்டு அடித்து நொறுக்கும் போராட்டம் கூட நடைபெறலாம் அடுத்தபடியா. அதனால நான் சில கோரிக்கைகள்ல நம்ம சமூகத்தோட கோரிக்கை, ஒட்டுமொத்த இந்த மக்களோட கோரிக்கை வச்சிருக்கோம். அதை சரி பண்ணணும். ஜூஸ் பேட்டரியில தயவு செய்து மனசாட்சியோட அந்த விவசாயிகளோட விளைபொருட்களை எடுத்துக்கங்க. 1 ரூபா 2 ரூபான்றது அவர் வர்ற டிராக்டருக்கு செலவு கூட ஆகாது. ஒரு டிராக்டர் அவர் லோடு எடுத்துட்டு வந்தாருன்னா 1000 ரூபாய் 1000 ரூபாய் டீசல் போட்டு கொண்டு வரணும். அதுல 1 டன்னை கொண்டு வந்தாருன்னா 1000 ரூபாய்க்கு தான் போகும். எப்படி இருக்குன்னு பாருங்க சூழல். அதனால ஜூஸ் பேட்டரிக்கு நான் ஒரு நிதி கொடுங்கன்னு சொன்னா கொடுத்தாரு, செஞ்சு கொடுக்குறான்னு சொன்னாங்க. இருந்தாலும் இதெல்லாம் நான் நேரடியா நான் அவர்கிட்ட பேசுறேன், மேனேஜர்கிட்ட. கண்டிப்பான முறையில அதுல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். இந்த பொதுக்கூட்ட நிகழ்விற்கு இன்னும் ஒரு 10 to 15 நிமிடங்கள்ல தலைவர் அவர்கள் வரைய தந்துருவாங்க. அது வரைக்கும் அமைதி காத்து நம்ம மாநில பொறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்றத தயவு செய்து காது கொடுத்து வாங்குங்க. நம்ம கூட்டத்துல எப்பவுமே சின்ன சலசலம் கூட இருக்காது. இன்ஸ்பெக்டர் சார் ஓயாம கேட்டுக்கிட்டே இருந்தாரு, பிரச்சனை வந்துருமா, வண்டியை ஓட்டு பிரச்சனை பண்ணுவாங்களா, தண்ணியை போட்டு அடிச்சுக்குவாங்களா, வீலிங் பண்ணுவாங்களா. சார் நம்ம கூட்டம் எப்பவுமே அப்படி இருக்காது. நீங்க அண்ணன் அப்படி வளர்க்கல. எங்க கூட்டம்னாலே டீசெண்டா இருக்கும். 100 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் இருந்தாலும் சரி, 5 லட்சம் பேர் இருந்தாலும் சரி, கூட்டத்துல சின்ன சலசலப்பு கூட வேலை இருக்காது அப்படின்னு சொன்னோம். நான் கேட்ட உடனே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் காவல்துறை உடனடியாக எங்களுக்கு அனுமதி வழங்கியமைக்கு முதல்ல காவல்துறை நண்பர்களுக்கும் உளவுத்துறை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். எங்களோடு எப்போதுமே தோளோடு தோல் நின்று எங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்கும் மக்கள் மத்தியில நாங்கள் செய்யக்கூடிய பணிகளை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அண்ணன் அவர்களுக்கும் எல்லாத்துக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தயவு செய்து இன்னொரு 3/4 மணி நேரம் நிகழ்ச்சி நடக்கும். தலைவர் வந்துட்டாங்க. அதிகபட்சம் எல்லாருமே இருந்து என்ன சொல்றாங்கன்றத காது கொடுத்து கேட்டுட்டு போகணுன்றத உங்களை அன்போட கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.